யூத் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்கள் வருங்கால நன்மைக்காக சொல்ல, டீச்சர்ல ஆசுனா குற்றம், இரிதல்னா களைதல், குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர். ஆயத்தமாக இருங்கள்னு ஒரு வாசகம் இருக்குங்க பைபிள்ல. பி ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப், பி ரெடி. எத்தனை பேர் பி ரெடி? நாளைக்கு எக்ஸாம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு 7 மணிக்கு தான் புக்கே எடுக்கிறது. எல்லாம் இருக்குதே நோட்ஸ், படிச்சுக்கலாம் 12 மணி வரைக்கும் படிச்சு இன்னும் 4 மணிக்கு எழுந்திருச்சு படிச்சிடலாம். அலாரம் வச்சு எழுந்திருக்க முடியாது. 6 மணிக்கு முடிஞ்சு முடியாம கடைசியா ரூமுக்கு வெளியில நின்னுக்கிட்டு படிச்சிருக்காங்க, பாத்திருக்கீங்களா? அப்படி படிக்கிறதுல உருப்படியா படிக்காததுதான் கேள்வியாவே வரும். வாழ்க்கை அப்படிதான், உரி அடிக்கிற மாதிரி. கண்ணை கட்டி விடுறது மட்டும் இல்ல, சுத்தி விட்டுரும், அடிக்கவே முடியாது. இலக்க சொல்லுது பாருங்க பைபிள். உண்மையாவே சொல்றேங்க, அது ஒரு சமுத்திரம். நீங்கள் இறங்கி முத்தெடுக்கணும். மீன் பிடிச்சிட்டு போயிடக்கூடாது. மீன் பிடித்துக் கொண்டும் போகலாம், ஒருவேளை உணவு தானே மீன். முத்து வாழ்க்கைக்குமான செல்வம் இல்லையா? வாழ்க்கைக்குமான செல்வத்தை சொல்கிறேன் பாருங்க. ஆயத்தமாக இருங்கள். அசிரியரி ஒண்ணு வருதுங்க காதல. கன்னிமார்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆயத்தமாக இருங்கள், உங்கள் மணாளன் வந்து விட்டார். கடவுடன் எந்திரிக்கிறாங்க. பைபிளை படிச்சீங்கன்னா அவ்வளவு ருசியா இருக்குங்க. அந்த பகுதிகள் எல்லாம் படிச்சீங்கன்னா கீழே வைக்கவே முடியாது. ஒரு மர்ம நாவலை படிக்கிற மாதிரி இருக்கும். வந்துட்டார். இந்த 10 கன்னிமார்கள் இருந்தாங்க போல, அத்தனை எந்திரிச்சிருச்சு. போலாம். அதுல புத்திசாலி கன்னிமார்கள், வார்த்தைக்கு பாருங்க, யூத். புத்திசாலி கன்னிமார்கள் எப்போ வருவார்னு நேரம் சொல்லல. போய் நிப்போம், லேட் ஆயிடுச்சுன்னா இருட்டாயிடுமே, தீப்பந்தங்களை எடுத்துக்கொண்டார்கள். அதிலும் அதி புத்திசாலியான கன்னிமார்கள் கூடுதலாக எண்ணெயையும் எடுத்துக்கொண்டார்கள். பாருங்க, ஃபர்ஸ்ட் பிரிப்பரேஷன், அப்புறம் ஆயத்தமாகிறது, கூடுதலா ஆயத்தமாகிறது. நம்ம எல்லாருமே கூடுதல் ஆயத்தமாகணும். வாழ்நாட்களுக்குள்ள சாவரத்துக்குள்ள இந்த விஷயம் பண்ணி முடிக்கணும்னா 75 வருஷம் ஆகும். ஒரு வேலையை பண்ணணும்னா 35 வருஷத்துல முடிக்கணும்னா 40 ஆண்டுகளை நீ சேகரிக்க வேண்டும் என்றால் நீ கூடுதல் ஆயத்தமாக வேலை செய்ய வேண்டும். இல்லை என்றால் உன்னால் அந்த இலக்கை அடைய முடியாது என்று சொல்கிறது பைபிள். சரியா எடுத்துக்கிட்டாங்களா? இங்கதான் இருக்குது மேட்டர். போகும்போது போனாங்களா, இந்த புத்தியற்ற கன்னிமார்கள்னே போடுது பைபிள் பேர. புத்தியற்ற கன்னிமார்கள் அவர்கள் தீப்பந்தங்களை எடுத்ததை பார்த்தவுடன் தானும் எடுத்துக்கொண்டார்கள். சிலது இருக்குது என் கிளாஸ்ல 98 வாங்கிட்டு அழும். சிலது இருக்குது 2 வாங்கிட்டு சிரிக்கும். அது 98 கிட்ட சொல்லும், அழாத, என்கிட்ட இருக்குது 2 மார்க். என்னன்னு தேப்பீங்க இதுங்கள? தேத்து எப்படி எடுக்கிறது? நோட்ஸா அதுங்க எடுத்தா இதுங்க எடுத்துக்கும், அதுங்க பென்சில் எடுத்தா இதுங்க எடுத்துக்கும். இதுங்களுக்குன்னு புத்தி கிடையாது. புத்தியற்ற கன்னிமார்கள், புத்திசாலி கன்னிமார்கள் தன் கையில் தீபங்களை ஏற்றுக்கொண்டவுடன் இவர்களும் தீப்பந்தங்களை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். இதுங்களுக்கு தெரியல, அதுங்க கூடுதலா எடுத்துக்கணும். வந்து காத்திருக்கிறார்கள். நேரம் போகிறது, மணாளன் வரவில்லை. இவர்கள் தீப்பந்தத்தை எரிய வைத்துக் கொண்டார்கள். புத்தியற்ற கன்னிமார்களும் தீப்பந்தத்தை எரிய வைத்துக் கொண்டார்கள். மர்மநாவலை படிக்கிற மாதிரியே இருக்கு. நேரம் போய்கொண்டே இருக்கிறது. தீபங்கள் அணையத் தொடங்கின. புத்திசாலி கன்னிமார்கள் தன்னிடத்தில் ஆயத்தமாக வைத்திருந்த எண்ணெயை ஊற்றி அந்த தீப்பந்தத்தை எரிய வைத்துக் கொண்டார்கள். புத்தியற்ற கன்னிமார்கள் புத்திசாலி கன்னிமார்கள் இடத்தில் கேட்டார்கள், எங்களுக்கும் கொஞ்சம் எண்ணெய் கொடுங்களேன். இது எக்ஸாமினேஷன்ல நான் எழுதுறேன், உன் பேப்பரை குடுன்னு சொல்ற மாதிரி. அவங்க சொன்னாங்க, எங்களிடத்தில் இல்லை, நீங்கள் எண்ணெய் விற்பனர்களிடம் போய் வாங்கிக் கொள்ளுங்கள். சரி, அவங்க எண்ணெய் விற்பனர்கள் கிட்ட போறாங்களா, வாங்கினாங்களா, பத்த வச்சாங்களா, திரும்பி வந்தாங்களா? அந்த நேரத்தில் மணாளன் வந்து போய்விட்டார். சொல்லுதுங்க பைபிள். போனவர் போய் கோயில்ல கன்னிமார்களோட கதவடைத்துக் கொண்டார். இப்ப புத்தியற்ற கன்னிமார்கள் வெளிச்சமான தீபத்தோடு கன்னிமார்களையும் காணாமல் மணாளன் வந்துவிட்டு போன தடத்தை பார்த்து உடனே கோவிலுக்கு ஓடுகிறார்கள். அன்பான தேன்கூடு தானே பைபிள். ஓடி போன கன்னிமார்களுக்கு என்ன பதில் சொல்கிறது பாருங்க. கதவு மூடி இருக்கிறது, கதவு தட்டுகிறார். உள்ளிருந்த ஆண்டவர் குரல் கேட்கிறது, யார்? நாங்கள் உங்களுக்காக காத்திருந்த கன்னிமார்கள். உங்களை நான் பார்க்க இல்லையே. நாங்கள் காத்திருந்தோம், நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது. நாங்கள் தீபத்தோடு திரும்பி வந்திருக்கிறோம். நான் தான் சொன்னேனே, நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது, நீங்கள் திரும்பி போங்கள். மணாளனை பார்க்காமலேயே புத்தியற்ற கன்னிமார்கள் திரும்பி போனார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. வாழ்க்கை ஒரு முறைதான் வாய்ப்பை கொடுக்கும். அந்த வாய்ப்பை மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். You cannot step the river twice. உன் காலில் படுகின்ற நீர் இன்னொரு முறை உன் காலில் படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. So stay alert. Stay alert. Be aware. இப்படி சொல்லுகின்ற இந்த
மிகப்பெரிய தேன்கூடான அந்த பைபிளில் உங்களிடத்தில் இன்னும் 1 மணி நேரம் பேசுவதற்கான பொருண்மையோடு தான் வந்தேன். ஒரு பொண்ணை எல்லாரும் கல்லெடுத்து அடிக்கும் போது, கல்லெடுத்து அடிச்சு சாவடிக்கிறது, விபச்சாரம் பண்ணா அது தண்டனை தான், அது சரியான தண்டனை தான் வச்சுக்கோங்களேன். ஆனா குற்றம் செய்த 2 பேருக்கும் தானே அந்த தண்டனை கொடுக்கணும். ஒருத்திக்கு மட்டும், பெண்ணுக்கு மட்டும் தண்டனைனா? அவர் உட்கார்ந்து இருக்காருங்க மணல் மேடுல, பள்ளத்துல அந்த பெண்ணை போய் நிறுத்திட்டாங்க, கல்ல எடுத்து அடிச்சு சாவடிக்கணும்ட்டு. ஐயா எழுதினாருங்க, உங்களில் யார் தவறு செய்யவில்லையோ அவர்கள் முதல் கண்ணை இடுங்கள். He's a reformer. He's a real leader. எனக்காகவும் உங்களுக்காகவும் சிந்தித்தவர். கோயில்கள்ல நிறைய கடை வச்சிருக்காங்க, பாவ மன்னிப்புக்காக காசு கேட்கறாங்க. உள்ள நுழைஞ்சி அந்த கோயில இருக்கக்கூடிய கடையெல்லாம் அடிச்சு உடைக்கிறாருங்க. எதுக்காக கொல்லப்பட்டார் நினைக்கிறீங்க? அதிகாரத்திற்கு எதிராக எழுப்பப்பட்ட குரல், சமூக நீதி காக்க வேண்டும், கடவுள் பெயரால் யாரும் கொள்ளையடிக்க கூடாது என்கின்ற முதல் குரலை எழுப்பியதனால் கொலை செய்யப்பட்ட ஒரு ஆன்மீகவாதி தான் இயேசு கிறிஸ்து. அவர் உயிர் தெழுந்தார் என்பது மத நம்பிக்கை. நாம் அவருடைய வாழ்க்கை மூலமாக பெற்றுக்கொள்வது என்ன? நான் பைபிளை எதுக்கு தெரியுமா சொல்றேன்? வயதானவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக அல்ல, யூத் இருக்கிறாங்களே இளைஞர்கள், அவர்களுக்கான வாழ்க்கைக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக. யார் என்ன சொன்னாலும் ஒரு புறம் இருக்கட்டும், என் வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய சொல் உன்னிடத்தில் இருக்கிறதா? நான் ஒரு வார்த்தை சொன்னேன் ஒரு இடத்துல, பாம்பு கடிச்சிருச்சா, don't chase the snake. பாம்பு கிட்ட போகாதீங்க. ஏன் என்னை கொன்றாய் பாம்பே, என்னை ஏன் குத்தினாய், நான் உன் பக்கம் வந்தேனா, நீ ஏன் வந்து? பாம்பு கிட்ட இருந்து ஒருபோதும் நியாயம் கிடைக்காது. நான் பாம்பு என்று சொன்னது பாம்பை அல்ல, நம் உறவுகள், நம் நண்பர்கள், நாம் வேலை செய்யக்கூடிய இடத்தில் உடன் இருப்பவர்கள். எனக்கெல்லாம் நிறைய நடந்திருக்குங்க. இப்படி போவேங்க நல்லா, நான் கிளாஸ்க்கு இப்படிதான் போவேன். உள்ள நுழைஞ்ச உடனே அவங்க ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க, அந்த டீச்சர் என்ன பார்த்த உடனே, நான் பருவேன் டல்லா இருக்கிறேன்னு ஃபுல் டே என்னென்னமோ ஞாபகம் வந்துருங்க. ஒண்ணும் இல்ல, பாம்பு கடிச்சிருச்சா, டோன்ட் சேஸ் த ஸ்னேக். அது என்ன நீயா படம் பாம்பா? உடனே மறுபடியும் கொத்தன இடத்துல இருந்து விஷத்தை உருவுறதுக்கு ரீட் த வெனம். கொத்தப்பட்டோம்ல, விஷத்தை பத்தி கவலைப்பட்டு மருந்து முறிவை தேடிட்டு போங்களே தவிர கடிப்பட்ட பாம்புக்கு பின்னால போகவே போகாதீங்க. இது நமக்கு பல நேரங்கள்ல புரியறதே இல்ல, போய் தான் சீரஞ்சு போறோம். இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கார், அது என்னன்னு தெரியல. இயேசு கிறிஸ்துவனுடைய படத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அது ஒரு சாந்த சொரூபமா இருக்கும். அவர் நேர்ல எப்படி இருந்தாருன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு சாந்த சொரூபமா அவர் ஒரு பாறையில உட்கார்ந்து இருக்கார். அவருடைய ஆடையெல்லாம் அப்படி கீழே அப்படி கிடக்குது. அது ஒரு சின்ன ஒரு சட்டத்துக்குள்ள பார்த்த அந்த படத்தை. அவர் கையில ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சிருந்தார். அந்த ஆட்டுக்குட்டியினுடைய முகம் இருக்குல்ல, அதையே நான் பார்த்திருந்தேன். இயேசு கிறிஸ்து முகத்தை பார்க்கல. அந்த முகத்தை பார்த்த உடனே மனசுக்குள்ள ஒரு சின்ன ஜெலஸ் வந்தது. அது எவ்வளவு கொடுத்து வச்ச ஆட்டுக்குட்டி, இயேசுநாதர் மடியில உட்கார்ந்துருக்கு. அவர் இப்படி பார்த்திருக்காரு, அந்த குட்டியை பார்க்கல, அவர் வெளியில இப்படி பார்த்துட்டு இருக்காரு. அவர் பார்வையில மேய்ச்சல் நிலத்துல நிறைய ஆடுகள் இருக்கு. நான் நேரா எங்க சென்ட் ஜான் ஸ்கூலுக்கு போயிட்டேன். அங்க உள்ள ஒரு ஃபாதர் இருப்பார், அவர் ரொம்ப பேரன்பானவர். அவர்கிட்ட போய் கேட்டேன், ஃபாதர் வாங்க ப்ரொஃபசர், நான் கிண்டல் பண்ணார். வாங்க ப்ரொஃபசர், ஃபாதர் கிறிஸ்துவா மாறக்கூடாது, கிறிஸ்டியனா மாறக்கூடாது, ஆனா மடியில, அவர் மடியில உட்கார்ற ஆடா மாறணும், என்ன செய்யறது சொல்லுங்க. அவர் சொன்னார், எதுக்கு உனக்கு அந்த ஆசை? இல்ல, கிறிஸ்து மடியில உட்காரணும்னா, குருநாதர் மடியில உட்காரணும்னா எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு கொடுத்து வச்ச ஆடுது. அது கொடுத்து வச்ச ஆடு இல்ல, சொல்ற பேச்சு கேட்காத ஆடு. அப்படின்னா அது ஏற்கனவே சொல்ற பேச்சு கேட்காம கீழே போய் விழுந்து காலை உடைச்சு வச்சிருக்குது. காலில் கட்டு போட்டு வச்சிருக்கிற அந்த ஆட்டை கீழே விட்டா வழி தவறிடுமோன்னு நெருக்கத்துல வச்சிருக்கார் குருநாதர். அதனால் நீ அவருடைய பேச்சை கேட்காத ஆடாக இருக்காதே, அவர் பார்வைக்கு உட்பட்ட மேய்ச்சல் நிலத்தில் இருக்கக்கூடிய ஆடாக இருக்க முயற்சி என்று அவர் சொன்னார்.